ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்லோட ஃபைனல் நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சம்பவம் காத்துட்ருக்கு. எந்த கிளப் பண்ண போகிறாங்க, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸா மும்பை சிட்டியா? ஸோ கிட்டத்தட்ட மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கே சரியா 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் 2023-24 ஃபைனலை எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த ரெண்டு கிளப் பார்த்தீங்கன்னா ஷீல்டுக்காக போராடி இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் 2-1 மாதிரி கம்ஃபர்டபுளாக மும்பை சிட்டியை வெளுத்தி ஷீல்டை தட்டி தூக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ரெண்டு கிளப் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் ஃபைனலில் ட்ரோஃபிக்காக சண்டை போட போகிறாங்க. ஆல்ரெடி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஒடிசா கிட்ட ஃபர்ஸ்ட் லெக்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் செகண்ட் லெக்கில் கம்ஃபர்டபுளாக திரும்பி வந்து இப்போ ஃபைனல் மூவ் பண்ணிட்டாங்க. மறுபக்கம் ஆல்மோஸ்ட் ரெண்டு லீக்லையும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஒரு பக்கம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணால் அங்கே ஃபாரின் பிளேயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே மும்பை சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா கோல் ஸ்கோர் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ ஆண்டனியோ அப்பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டர் கேட்கே சந்திக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள ஒரு கோச்சின்னு சொல்லலாம். அப்பாஸ் ஏகப்பட்ட ஃபைனல் சந்திச்சிருக்காரு. இப்போ பெட்டர் கேட்கே ஐஎஸ்எல் ஃபைனலில் அப்பாஸ் எதிர்கொள்ள போகிறாரு. அந்த வருஷத்தில் இந்த ரெண்டு கிளப்பும் இதுக்கு முன்னாடி எப்போ மோதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 2021 பார்த்தீங்கன்னா சரியாக மார்ச் 13 பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி அண்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபைனல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-1 மாதிரி கம்ஃபர்டபுளாக மும்பை சிட்டி வின் பண்ணியிருப்பாங்க. ஐஎஸ்எல் ட்ரோஃபியை தட்டி தூக்கியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக என்ன தான் டேவிட் வில்லியம்ஸ் மோகன் பகான் அதாவது ஏடிகே மோகன் பகானுக்கு ஸ்கோர் பண்ணாலும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோல் ஸ்கோர் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் பிபின் சிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90th மினிட் டீஷர்ட்டை தூக்கி காமிச்சு ஸோ கிட்டத்தட்ட மிரட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபைனல் மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் 90+ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட மும்பை சிட்டிக்கு ட்ரோஃபியை வழங்க ரொம்ப உதவியாக இருந்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட அப்போ பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டிக்கு சர்ஜியோ லெபர் ஹெட் கோச்சாக இருந்திருப்பார். ஆண்டனியோ அப்பாஸ் பார்த்தீங்கன்னா அப்பவும் ஏடிகேக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக இருந்தார். இப்போ ஃபைனலாக மறுபடியும் சந்திக்க போகிறாங்க இந்த ரெண்டு கிளப். அந்த வருஷத்தில் அப்பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்கமிங் மேட்ச்னா ஸோ இதை எந்தவித ரிவெஞ்சாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனதர் ஃபுட்பால் கேம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி குட் ஆப்போனண்ட். ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சூப்பர் ஆப்போனண்ட்டாக நாங்கள் அப்கமிங் கேம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண இருக்கோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். அப்கமிங் ஃபைனல் ப்ளே பண்ண முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போராடி வின் பண்ண பார்ப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபைனல் எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபைனல்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஃபைனல் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் பிளேசஸில். பட் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலானது. கிட்டத்தட்ட எங்களோட ஹோம் கிரவுண்டில் எங்களோட ஹோம் ஃபேன்ஸ்க்கு எதிராக லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் மூலம் எதிரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்பாஸ் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளப்பில் எஸ்பெஷலி இந்த ஃபைனல் ஐஎஸ்எல் 2023-24 பார்த்தீங்கன்னா யாரும் ஃபேவரட்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மும்பை சிட்டி தான் கப்படிப்பாங்க, ஸோ இல்லை மோகன் பகான் தான் கப்படிப்பான்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த டீம் வேணால் கப்படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அப் டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் மேட்ச்சில் எந்த வித மாற்றமும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ப்ளே பண்ணுவோன்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபைனலில் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி எந்த ஃபேவரட்டும் போக முடியாது. ஸோ ஏன்னா ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியலோட உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட எங்களோட சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டாண்டில் இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி எங்களோட பிளேயர்ஸ் ஃபீல்டில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் கம்பேர் டு லாஸ்ட் சீசனோட இந்த சீசன் ரொம்ப ஸ்ட்ராங்கராக தான் இருக்கும். பட் மும்பை சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோ ஆகிருக்காங்க. ஒரு நல்ல செட் ஆஃப் குட் பிளேயர்ஸை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆர்கனைஸாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கமிட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்கமிங் ஃபைனலில் ப்ளே பண்ணி வின் பண்ணி காமிப்போன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. மறுபக்கம் அவங்களோட ஆப்போனண்ட் போட்டியாளராக மும்பை சிட்டியோட ஹெட் கோச் பெட்டர் கேட்கே என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் கேம்லேருந்து நாங்கள் நல்ல கேம் எப்படி சொல்கிறோன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அப்கமிங் மேட்சை பார்த்தீங்கன்னா நாங்கள் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண பார்க்குறோம். ஸோ எப்போவுமே நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் மூவ் பண்ண பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுட்பால் கேமை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி இந்த மேட்சை நாங்கள் வின் பண்ண பார்ப்போம். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி தோற்றுது, அதாவது ஆல்ரெடி ஷீல்டுக்காக போராடமோ அவங்க தோற்றுருப்பாங்க மும்பை சிட்டி. ஸோ அந்த அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த தோல்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஏகப்பட்டது லேர்ன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த மேட்சை ஃபைட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த விக்ட்ரி அடையும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பெட்டர் கேட்கி. ஸோ அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ திங்க் எங்களோட கேம் எஸ்பெஷலி எங்களோட பிளேயர்ஸ்க்கு இந்த ஃபைனல் எந்தவித ப்ரெஷரும் கொடுக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு ப்ரெஷரும் இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா எங்களோட பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டேடியத்தோட தான் ப்ளே பண்ண இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா ஃபுட்பால் பொறுத்ததே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டேடியம் ஃபுல் க்ரௌடோட ப்ளே பண்ணுறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ண இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கோ பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ப்ளே பண்ணுறதுக்காக ரொம்ப காத்துட்ருக்கோம். எங்களால் வெயிட் பண்ண முடியலன்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக சொல்லியிருப்பாரு. ஸோ எங்களோட ஏம் பொறுத்த வரைக்கும் ஸோ அப்கமிங் மேட்சை வின் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் ஃபோக்கஸ்டோட ப்ளே பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கேம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்க பார்த்துப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேம் நான் மறுபடியும் அட்ரஸ் பண்ணுறேன், எங்களுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் ஆட் ஆன் பண்ண போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு மொமெண்ட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணி வர சப்போர்ட்டர்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா கண்டிப்பாக எங்களோட கேம்
நல்ல கேம் ஷோ பண்ணி எஸ்பெஷலி அந்த இடத்துல அவங்களோட சவுண்டு நாங்கள் ஹியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாங்க வருவீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்கும் எல்லா ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருப்பாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போன்ற மாதிரி பெட்டர் கேட்கி சொல்லி முடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. மறுபக்கம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் முக்கியமான பிளேயர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அர்மாண்டோ சடிக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்கமிங் கேம். ஸோ ஏஎஃப்ஐ டிசிப்ளினரி கமிட்டி மூலயமா அவருக்கு ஒரு பேன் நிகழ்த்தின காரணத்தினால அப்கமிங் மேட்ச் ஃபைனலில் அர்மாண்டோ சடிக்கு இருக்க மாட்டார். மறுபக்கம் வேன் நில் எஃப் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார், நான் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். அந்த வருஷத்தில் கூடவே இகர் குரோக்சனாவும் சரி ஆகாஷ் மிஸ்ரா இந்த 3 பிளேயரும் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டிக்கு இருக்க மாட்டாங்க. பட் ஒரு பக்கம் மும்பை சிட்டிக்கு இந்த பிளேயர் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்தவித பெரிய சேஞ்சஸும் ஆட் ஆகணும் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க பெட்டர் கேட்கி மூலயமா. ஸோ பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8-8 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை விட மும்பை சிட்டி தான் அதிக விக்டரி அடைஞ்சிருக்காங்க. பட் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேம் இருக்குது. ஸோ பாஸ்ட்டை பற்றி நம்ம மறந்துடுவோம். நாளைக்கு என்ன நம்ம போராட போகிறோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ண இருக்கோம், நாளைக்கு எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம பேச போது. அந்த நொடியில் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அதுதான். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் கேம் காத்துட்ருக்கு. பட் இதில் என்ன ஒரு அடிட்டிவ் எப்படின்னா ஒரு கிறிஸ்பியான நம்ம கொண்டு வரலாம்னா, நாளைக்கு ஹேட்ரிக் கோல் ஸ்கோர் பண்ணால் ஜேசன் கமின்ஸ்க்கு கோல்டன் பூட் கிடைக்கும். ஓகே. மறுபக்கம் ஸோ கிட்டத்தட்ட கோல்டன் க்ளவ் கிடைக்குமானா ஃபுட்பால் லட்சன் பார்க்கும் சரி விஷால் கைத்கோ 2 பேரும் ஆல்மோஸ்ட் 9 க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் சேம். நாளைக்கு யார் எந்த கோல் கீப்பர் க்ளீன் ஷீட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டன் க்ளவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லான்ஸ்வாலா சாந்தேயோட ஸோ கிட்டத்தட்ட கண்டினியூஸ் சீசனாக 10+ கோல் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நாளைக்கு அவரோட கோல் ஸ்கோர் மூலிமா மும்பை சிட்டி வின் பண்ணுவாங்களா? ஸோ உங்களோட கோல் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு எந்த டீம் வின் பண்ணுவாங்க அண்ட் எந்த டீம் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஃபைனல்னா இஷ்டத்துக்கு கோல் வராது. ஏன்னா 2 டீமே டிஃபென்சிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 3-2 இல்லை 2-1 மாதிரி டைட்டாக தான் மூவ் ஆகும். ஸோ உங்களோட கோல் ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வருஷத்தில் நாளைக்கு சரியாக 7:30 மணிக்கு இந்த மேட்ச் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் சாட்டர்டே. ஸோ கண்டிப்பாக மறுநாள் சண்டேன்றனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்து அந்த மேட்ச் என்ஜாய் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸ் 18 ஜியோ சினிமாவில் பார்த்து இந்த மேட்ச் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்தது கேம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபைனல் மேட்ச் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். உங்களோட தாட் எஸ்பெஷலி ஃபைனல் மேட்சை பற்றி உங்களோட தாட் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் மும்பை சிட்டியா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸா உங்களோட தாட் சொல்லுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.